இந்த நாள் நாம் தியானிக்கும்படியாய் 18வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஆமென். ஏன் என்று ஒரு கொஸ்டின் எழுப்பியாச்சுன்னா அந்த சங்கீதத்திலே அவர் விரிவாக எழுதுகிறார். ஏன் கர்த்தரில் அன்பு கூறுவேன், ஏன் கர்த்தரை அன்பு கூறுவேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்பியாச்சுன்னா ஏன் கர்த்தரை அன்பு கூறுவேன். இன்னைக்கு இந்த காலையில் ஆமீன் பாருங்கள், ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஏன் ஓடோடி வந்திருக்கிறோம். ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறவங்க இருக்கிறீங்க, சமீபத்தில் வந்திருக்கிறவங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தமோ அல்லேலூயா சொல்லுங்களேன். யூடியூப்பில், டிவியில், ஃபேஸ்புக்கில் ஆவலாய் வசனங்களை கவனிக்கிறவங்க இருக்கிறீங்க. ஏன் என்று சொன்னால் ஏன் அவரை அன்பு கூறுகிறோம். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தன்னை மரண கட்டிலிருந்து கர்த்தர் விடுவித்திருக்கிறார். அவருடைய தலைப்பிலே பார்க்கிறோம், சவுலுடைய கைக்கு அவர் தப்பின பொழுது பாடின ஒரு பாடல். அப்போது சவுல் இவரை கொலை செய்யும்படியாக துரத்தினார். மரண கட்டுக்கு விலக்கி காத்தார், பாதாள கட்டுக்கு விலக்கி காத்தார். இன்னும் மரண கண்ணி பல வலை இவருக்கு போட்டது, அதுக்கு எல்லாம் கர்த்தர் விடுவித்தார். கண்ணி தரித்தது, நான் தப்பினேன் என்று சொன்னது போல கர்த்தர் இவரை தப்புவித்தார், கர்த்தர் இவரை விடுவித்தார். நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லாருடைய ஜீவனும் அருமையானது. யாரும் ஆமீன் உபயோகமற்றவர்கள் அல்ல. அது முதிர் வயதானவங்களாலும் சரி, சின்னவங்கனாலும் பெரியவங்கனாலும், நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் 5 பேர் 4 பேர் 6 பேர் 10 பேர் இருக்கலாம். அப்படிப்பட்ட குடும்பம்லாம் பாக்கியமுள்ள குடும்பம். கையை வைத்து வர இல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ எல்லாருடைய ஜீவனும் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. ஆமேன். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருந்த எல்லா மரண கட்டுகள், பாதாள கட்டுகள், அவங்களுக்கு இருந்த வலைக்கெல்லாம் கர்த்தர் அவர்களை விடுவித்தாரே. அதுக்காக நம்ம இந்த காலை வேளையிலே நல்ல கர்த்தரை அன்பு கூர்ந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சங்கீதக்காரன் சொல்றேன், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஏன்னா என்னை பலத்தால் இடை கட்டினீர், என் காலை மான் கால்களைப் போல மாற்றினீர், கண் மலையின் மேல் என்னை கொண்டு வந்து என்ன செய்தீர், நிறுத்தினீர். என்னுடைய விளக்கை ஒரு மனுஷனுடைய விளக்குங்கும் பொழுது அவனுடைய ஜீவன், அப்போ அது அணையாமல் என்ன செய்தீர், காத்தீர். ஹல்லேலூயா. என் விளக்கை ஏற்றினீர் என்று சொல்லுகிறார். ஆமென். சங்கீதத்தை படிக்கும் பொழுது அவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருக்கிறது. ஆம், நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். சிலர் ஏன் நேரமே சோத்திரம் சோத்திரம் சோத்திரன் கர்த்தரை துதிக்கிறாங்க. யோசபாத்துக்கு கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக அவன் பாருங்கள் பெராக்காவிலே கூடி அவங்க எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று பாடினார்கள். யோசபாத்துக்கு எப்படி வெற்றி கிடைத்தது? அவங்க எல்லாம் பாருங்கள் கர்த்தரை துதிக்கிற ஆமென் பாடகர்களை, ஆசாரியர்களை, லேவியர்களை படைக்கு முன்னால் நிறுத்தினா அவங்க பாடி துதித்த பொழுது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒரு அற்புதம் நடக்கணும்னு ஓடோடி கண்ணீரோடு ஆமென் ஜெபிக்கிற பிள்ளைங்க, அற்புதம் நடந்த பிறகு அதுக்கு ரெட்டிப்பா கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென். அல்லேலூயா. என் தரித்திரம் மாறணுமே, ஆமீன், என்னுடைய வியாதி மாறணுமே, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமேன்னு ஓடோடி ஜெபித்த நாட்கள் ஆமீன் பாருங்க எங்க இருக்கிற அநேகருக்கு உண்டு. கர்த்தர் இப்போ மாற்றிட்டாரு, நிறைய கட்டுகள்லேருந்து விடுவித்துட்டாரு, நிறைய நன்மைகளை தந்துட்டாரு. இப்போ நன்மைகளை அனுபவித்த நம்ம இப்போ நிறைய பேர் ஆமீன் பாருங்கள் என்ன செய்ய முடியலை, பார்க்க முடியலை. சோத்திரம் அல்லேலூயா. கர்த்தருக்கே வெளிச்சம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனாலும் அற்புதம் பெற்ற பிறகும், அதிசயங்களை பெற்ற பிறகும், சில விடுதலைகளை நன்மைகளை பெற்ற பிறகும் அப்படி சமூகத்தில் ஓடோடி அப்படி பாதத்தை முத்தம் செய்கிறீர்களே, ஆமென், கர்த்தரதை பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னும் கிருபை தருவார். இன்னைக்கும் ஆமென் பாருங்கள், அதே ஆமென் சங்கீதம் புஸ்தகங்கள்ல இருந்தே சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். 120வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 120வது சங்கீதம், அதனுடைய முதல் வசனத்தை வாசிங்கள். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய ஒரு தலைப்பை நாம் எப்படியாக வாசிக்கிறோம். ஆமேன். அது ஆரோக்கான சங்கீதம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 120வது சங்கீதத்திலேருந்து 134வது சங்கீதம் வர ஆமீன் பாருங்கள், இந்த சங்கீதங்கள், இந்த 15 சங்கீதங்களும்
ஒரு கோர்வையாய் வரிசையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் நிறைய தொடர்புகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை பொதுவாக ஒரு பக்தி உள்ள யூதன் வருஷத்துக்கு 3 முறை எருசலேமுக்கு வந்து விடுவான். அவன் உலகத்தில் எங்கே இருந்தாலும் பொதுவாக எருசலேம் இஸ்ரவேலுடைய ஒரு தலைநகரம். அங்கு என்ன விசேஷம்னா தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த தேவனுடைய ஆலயத்திற்கு அவர்கள் இஸ்ரவேலுடைய பல பகுதியில் இருந்தனாலும் சரி, வேறு தேசத்திற்கு அவர்கள் வியாபார விஷயமாய் அல்லது பிஸ்னஸ் விஷயமா பல நிலைக்கு போனாலும் வருஷத்துக்கு 3 முறை அவர்கள் ஓடோடி எங்கே வந்து விடுவார்கள்னா எருசலேமுக்கு வந்து விடுவார்கள். இன்றைக்கு இருக்கிறது போல வாகன வசதிகள், விமான வசதிகள் அன்றைக்கு குறைவாக இருந்தது. அவர்களே நாம் பாருங்கள், ராஜாக்கள் காலத்துக்கு முன்பாகவே அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறதுக்கு அந்த நாட்களில் ஒட்டகங்கள் அல்லது ஈசாக்குக்கு அந்த பெண் பார்க்க போகிறதுக்கு எத்தனை ஒட்டகத்தில் போனாங்க? எத்தனை ஒட்டகத்தில்? 10 ஒட்டகத்தில் என்ன செய்தாங்க? போனாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபிரகாம் அவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தான், அவ்வளவு அவன் ஒரு செழிப்பாக இருந்தான். அப்போ நம்முடைய பிதாக்கள் அந்தந்த காலகட்டங்களிலே கழுதை அளவிட்டால் ஒட்டகம், குதிரை இப்படியெல்லாம் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் காலத்தில் அதிகமாக கப்பல் பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. பாவப்பட்டவங்க கப்பலில் போக முடியுமா? முடியாது. நல்ல வசதியானவங்க மட்டும்தான் என்ன பிரயாணம் பண்ண முடியும்? கப்பல் பிரயாணம் பண்ண. கர்த்தர் அப்போஸ்தலர்களை அவ்வளவு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். பொறாமையாக இருக்கா? நான் பலவேளை நினைக்கிறது, ஒரு உலக மனுஷன் ஒரு வேலை செய்கிறோம், ஒரு டீச்சர் அல்லாவிட்டால் ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவன் நல்லா அந்த இருக்கிறத விட ஒரு தேவ மனுஷன், அவங்களுக்கு டீச் பண்ணுற தேவ மனுஷன் ஆசீர்வாதமாக இருக்கணுமா இல்லை அவனுக்கு காலுகைகளை கிடக்கணுமா? இந்த வெளிப்பாடு உள்ளவங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு இங்கே நம்ம சர்ச்சுக்குள்ளே பாருங்கள், அளவிட்ட எல்லா சபைகளுக்குள்ளும் நம்ம பிள்ளைங்கள்லாம் நேற்றுக்கு தான் நம்ம தங்கச்சிங்களெல்லாம் பார்த்து சொன்னேன். உங்களெல்லாம் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன், சாதனையாளர்களாக பார்க்குறேன். நீங்கள்லாம் நல்ல டீச்சிங் ஃபீல்டில் அளவிட்டால் நல்ல அதிகாரிகளாய், நல்ல ஆட்சியாளர்களாய் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்ய போகிறீங்க? அமர்ந்திருக்க போகிறீங்க. அப்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்ச நாள் வரப்போகிறது. நீங்கள் யாராக மாற போகிறீங்க? நீங்கள் மருத்துவராக மாற போகிறீங்க, இன்ஜினியராக மாற போகிறீங்க, ஆட்சியாளர்களாக மாற போகிறீங்க, வேறு டீச்சராக மாற போகிறீங்க. அவ்வளோதான். வேறு என்னது? ஐடி ஃபீல்டில் டீம் லீடராக மாற போகிறீங்க. இன்னும் சொல்லிகிட்டே பார்க்கலாம். என்னென்ன ஃபீல்டு உண்டோ எல்லா துறையிலும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? மாற போகிறீங்க. இப்போவுமே அதுக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு தகுதி இருக்குது. சும்மா போகிறவன எல்லாம் ஆக்க முடியும் இல்லைல்ல? அந்த மாதிரி பாருங்கள், பைபிள் உங்களை எந்த நற்கிரியைகளையும் செய்கிறதற்கு தகுதியுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறது தான் வேதவசனம். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவை சொல்கிற எந்த நற்கிரியைகளையும் செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது வேதவசனம். அதான் அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய தகுதி பாருங்கள் யாரால் வருகிறது என்று சொன்னால் கர்த்தரால் வருகிறது. நம்முடைய தகுதி யாரால் வருகிறது? கர்த்தரா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை அசைச்சு சொல்லுங்களேன். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். அப்போ அதுக்கு சக்தன் ஆக்குனவன், மலையாளத்தில் ஒரு நல்ல வார்த்தை, அதுக்கு நம்மளை சக்தன் ஆக்குனவன் யாரு? கர்த்தர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதங்களிலே அப்போ நம்ம புரிகிற ஒரு விஷயம், இந்த 15 சங்கீதத்தில் இருக்கிற ஒரு ரகசியத்தை தியானித்து சில வார்த்தைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆங்காங்கே இருக்கிற இஸ்ரவேலர்கள் எல்லாரும் வருஷத்துக்கு 3 முறை போவார்கள் என்று சொன்னல. ஒன்று, எங்கே இருந்தாலும் பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு வந்து விடுவார்கள். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க 2 பேருக்கு கையை பிடிச்சி கேளுங்க, பஸ்கா பண்டிகைன்னா என்ன? கண்ணெல்லாம் பார்க்கணும், அவங்க கண்ணெல்லாம் எப்படி? பஸ்கா, கையை பிடிச்சி கேளுங்க, பஸ்கா பண்டிகைன்னா என்ன? அல்லேலூயா. சோத்திரம். பஸ்கா பண்டிகைன்னா என்ன? எகிப்திலே இவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அப்பொழுது ஒரு ராத்திரி கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணினார். அன்னைக்கு ராத்திரி ஒரு ஆடு அறுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு ஆடு, அது மீட்புக்கு அடையாளமாய் அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை எடுத்து எந்த வீடுகளுடைய நிலை கால்களில் பூசினாங்களோ அதற்குள்ள சங்கார தூதன் பிரவேசிக்கவில்லை. அந்த வீடு பாதுகாக்கப்பட்டது. அந்த பஸ்கா ஆடு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய பந்தியிலே நாம் இங்கே கலந்து கொள்ள இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய பந்தியிலே முக்கியமான காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிறோம். அவருடைய பாடுகளை, அவர் எதற்காக நமக்காக இரத்தம் சிந்தினார், எதற்காக சிலுவை சுமந்தார்,
எதற்காக அவர் பாடுபட்டார் என்கிறதை நாம் தியானித்து அவருடைய அன்பினாலே நம்முடைய இருதயம் நிரப்பப்படும்படியாக தான் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இன்றைக்கும் 2 பேர் புதிதாக கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்கிறாங்க. அவங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமென். இன்னும் இந்த ஜெப வீட்டில் கால் வைத்திருக்கிற யாரெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலையோ, நீங்கள் எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கணும். இயேசு கிறிஸ்து எப்போ வேணாலும் வரலாம், இன்னைக்கு கூட வரலாம். நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். அப்படி வருகை குறித்து பைபிள் சொல்லுகிறது, திருடன் வருகிறது போல ஆமீன் வருவார். திருடன் சொல்லிட்டு வருவான்னு ஒரு SMS போடு, நாளைக்கு உங்கள் வீட்டில் என்ன செய்ய வருவேன் அப்படின்னு. நம்ம இங்கே ஆராதனைக்கே வரமாட்டோம், அங்கே இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா திருடன் என்ன செய்யிட்டு போயாச்சுன்னா, எதையாவது எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழித்திருப்போம். ஆனால் பாருங்கள், திருடன் சொல்லிட்டு வருகிறதில்ல, மின்னலை போல அது ஒரு செகண்ட்ல இருக்கும். இதே போல ஆமென், ஆண்டவருடைய ரகசிய வருகைக்காக சபை ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆனபடினாலே எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒருவன் ஒரு கொஸ்டின் கேட்குறான், நித்திய ஜீவன் பெற நான் என்ன செய்யணும், அல்லாவிட்டால் பரலோகத்துக்கு போக நான் என்ன செய்யணும்? கர்த்தர் சொன்ன காரியம், ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வதில்லை, காண்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா நம்ம எல்லாரும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். நீங்கள் ஏற்கனவே குழந்தை ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. பைபிளில் குழந்தை ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லப்படவில்லை. தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அதுவும் சொல்லப்படவில்லை. மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதுவும் ஞானம் வந்த பிறகு தான் என்ன செய்யணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். இயேசு கிறிஸ்து 30 வயதில் ஆமேன் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். பிரைஸ் காட். ஆமேன். அப்போஸ்தலர்கள், அப்போ நீங்கள் சிலவங்க இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அப்போ நீங்களும் எங்கே போய் எடுங்க, யோர்தானில் எடுங்க. அடுத்த வசனம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்க. 12 அப்போஸ்தலர்களும் 12 ராஜ்யங்களுக்கு போனார்கள். போன இடங்களில் எல்லாம் அவர்கள் அங்கே என்ன செய்தார்கள், ஆமேன், ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு தோமா இந்தியாவிலே ஞானஸ்நானம் கொடுத்தார். ஆமேன். இன்றைக்கும் ஆமேன் பல ராஜ்யங்களிலே மிஷினரிகள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்தந்த ஊரில் ஆமேன் தண்ணீர் மிகுதியான இடத்துல என்ன செய்கிறாங்க, ஞானஸ்நானம் கொடுத்துக்கிறாங்க. ஆமேன். பிலிப்பு ஆமேன் அந்த எத்தியோப்பியா மந்திரியும் ரதத்திலே போகும்பொழுது தண்ணீர் மிகுதியான ஒரு இடத்துல ரதத்தை நிப்பாட்டி அவர்கள் 2 பேரும் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்து தண்ணீர்லேருந்து என்ன செய்தார்கள், கரையேறினார்கள் என்று பைபிளை வாசிக்கிறோம். ஏன் தெளிப்பு ஞானஸ்நானம்னா, அவ்வளோ ரதத்தில் போகிறவன், படிப்பதற்கு புத்தக சுருளெல்லாம் வாங்கி வைத்தவன், ஏன் 2 பாட்டில் தண்ணி கண்டிப்பாக வச்சிருப்பானா வச்சிருக்க மாட்டானா, ரதத்திலே கதையை முடிச்சிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், தண்ணீர் மிகுதியான இடத்தை கண்டவுடன் அவன் நிப்பாட்டி, நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு தடை என்ன? ஆமென். அல்லேலூயா. இப்போ ஒருவேளை இந்த பிரசங்கத்துக்கு ஆராதனையில் இருந்துட்டு முடிந்து எனக்கு இன்னைக்கு ஞானஸ்நானம் வேணும்னா நாங்கள் தர ரெடி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பல இடங்களில் ஆமென் பாருங்கள், இப்படி ஞானஸ்நான ஆராதனை நடந்து ஒருக்கா இப்படி நடந்துட்டு இருக்க வேலையிலே ஒரு அம்மா கேட்டாங்க, எனக்கு ஞானஸ்நானம் தருவீங்களா? உடனே வாங்க, நாங்கள் ரெடி. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஒன்று பாஸ்டர்ஸில் யார் அப்படின்னாங்க, ஒன்று நான் ஓகே. ஏன்னா அதுக்கு பின்னால் அடுத்த சின்ன சட்ட சிக்கல் இருக்குது. அல்லேலூயா. சோத்திரம். அந்த எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் இருந்தது, அடுத்தது தேவை அப்படி பார்த்தாங்க, ஓகே நான் ரெடி அப்படின்னு அந்த அனுபவங்கள் இருக்குது. அதுக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் காலத்தில் ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஆமென் 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்து சபையில் என்ன செய்யப்பட்டார்கள், சேர்க்கப்பட்டார்கள். விஷயத்துக்கு வந்துடும். அப்போ அன்பு தெய்வ பிள்ளைகளே, பஸ்கா பண்டிகை அவர்களுடைய முக்கியமான ஒரு காரியம். 2வதாக அவர்கள் கூடி வருகிறது ஏன்னா கூடார பண்டிகை. ஏன் கூடார பண்டிகை கொண்டாடினாங்கன்னா, எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே வந்த பிரயாணத்திலே நாங்கள் எங்கள் பிதாக்கள் வழியிலே ஒரு பரதேசியை போல அவர்கள் கூடாரத்தில் என்ன செய்தார்கள், தங்கினார்கள் என்கிறதை நினைவு கூறும்படியாக அவர்கள் கூடார பண்டிகை கொண்டாடினார்கள். சமீபத்திலே இன்றைக்கும் அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. பைபிள் உண்மை என்பதற்கு ஒரு சத்தியம் இங்கே சொல்ல, யூதர்கள் இன்றைக்கும் தேசத்தில் உயிரோடு இருக்கிறது. இஸ்ரவேல்ங்கிற ஒரு தேசம் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே அந்த சமீபத்திலே 1 வருஷத்துக்கு மேலே அங்கே ஒரு யுத்தம் நடந்துகிட்ருக்கு. அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாருமே இந்த கூடார பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கச்சில தான் ஹமாஸ் அவங்கள ஆயிரக்கணக்கான ஜனங்களை இழுத்து என்ன செய்தார்கள், சென்றார்கள். அதில் ஒரு மகிழ்ச்சியான காரியம்னா, இந்த வீக்கில் தான் அவங்கள பிணைய கைதிகள் எல்லாம் என்ன செய்யிட்டு இருக்கிறாங்க, ரிலீஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோக்களை பார்த்த உங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவர் இன்னும் எல்லாரும் விடுவிக்கப்படும்படியாய் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
மூன்றாவதான பிரதான பண்டிகை என்னவென்று சொன்னால் பெந்தகோஸ்தே பண்டிகை, அல்லவிட்டால் அதை வார பண்டிகை என்று சொல்லி அழைப்பார்கள். இந்த பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட வேளையிலே எல்லா பாஷைகளை பேசுகிறவர்கள் அங்கே இருந்தார்கள். பெந்தகோஸ்தே நாளிலே 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளிலே அங்கு எருசலேமில் பயங்கர ஒரு கூட்டமாக இருந்தது. ஆனபடினால்தான் பவுல் பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது அவன் முதல் பிரசங்கத்தை கேட்கும்படி அங்கே எத்தனை பேர் கூடினாங்க? 3000 பேர். அடுத்தது 5000 பேர். அவங்க அப்போஸ்தலர்கள் பல இடத்துக்கு கடந்து செல்கிறதுக்கு முன்பாகவே இந்த பண்டிகை நாளிலே வந்த அந்த அவர்களிலே அபிஷேகம் பெற்றவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவங்க தேசத்தை கடந்து சென்று இயேசுவை சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. நாங்கள் எருசலேமுக்கு போனோம், அங்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், நாங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டோம் என்று சொல்லி அவர்கள் கேரளாவிலும் வந்தார்கள். அதனால தான் நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு டினாமினேஷன் அவங்க தங்களை பெருமையாய் பேசிக்கொள்வார்கள். நம்முடைய விஷயத்துக்கு வந்துடும். அப்போ இந்த பண்டிகைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா? இவங்க போகிறவங்க என்னென்னா, இந்த கர்த்தர் சொன்னார்ல, இன்னைக்கு நம்ம 7வது நாள் ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ 7 நாளும் நீங்கள் எப்படி போகணுன்னா, எப்படி போகணும்? ஒன்று என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளுக்கு கை சொல்லுங்கள். ஒன்று என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அல்லேலூயா. ஏன் பேசக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷன் தெரியுமா? ஏன் பேசக்கூடாது? இந்த ஆட்களை பேச விட்டா தொலைச்சி கட்டிடுவாங்க. இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். சில ஆட்களுக்கு குணம் எல்லாம் வெளிப்படும். கொஞ்ச நேரம் பேச விட்டாவும், கொஞ்ச நேரம் நீங்கள் பேசுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் திடீர்னு சில இடத்துல ஒரு அடியே உண்டாயிரும். என்னது உண்டாயிரும்? கடியா? நான் அடின்னு ஒரு கடின்னு சொல்லுது, பரவாயில்லையா? அதனால தான் பாருங்க, இந்த எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண போகிறதுக்கு இந்த பண்டிகைக்கு போகிறாங்கல்ல, வருஷத்துக்கு 3 முறை. அதில் பெரும்பான்மையாக இந்த பஸ்கா பண்டிகைக்கு மனைவி, பிள்ளைகள், வயதானவர்கள் எல்லாரும் சேர்ந்து போக ஆசைப்படுவாங்க. மற்ற 2 பண்டிகைக்கும் கொஞ்சம் முடிந்தவர்கள், குறிப்பாக ஆண் மக்கள், 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லா ஆண் மக்களும் போயிடுவாங்க. எப்படியாவது அந்த பண்டிகை நாளில் போகணும். இயேசு கிறிஸ்து கூட அவர் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த பண்டிகையில் அவங்க வந்தாங்க பார்த்தீங்களா? அது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 41, 42 வாசிங்களேன். அப்போ வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைக்கு அவங்க அப்பா அம்மா போவாங்க. அப்போ பாருங்க, 12 வருஷமா அந்த யோசேப்பும் மரியாளும் இயேசுவை கூட்டிட்டு எங்க வர்றாங்க? பஸ்கா பண்டிகைக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு வர்றாங்க. கவனிங்க. அப்போ சாதாரணமான எளிய குடும்பங்கள்னாலும் சரி, வசதியானவங்கனாலும் சரி, எல்லாரும் அப்படி வந்துடுவாங்க. கர்த்தர் இன்றைக்கும் சபையில் இருக்கிற பிள்ளைகளை விதவிதமான நிலைகளிலே கர்த்தர் நடத்தலாம். சிலருக்கு நல்ல பிஸ்னஸ், அதோட நல்ல வேலைகள் கொடுத்து வேண்டிய வசதிகளெல்லாம் தந்து நல்ல ஆசீர்வாதமாக வச்சுருக்கலாம். ஆனால் எவ்வளவு செல்வந்தர்களாய் கர்த்தர் நம்மளை வைத்திருந்தாலும், நாமும் பாருங்கள், வாரத்தில் ஒரு நாள் கர்த்தரை சபை கூடி வருகிற நாள் என்று சொல்லி ஒன்று வைத்திருக்கிறோம். அந்த நாள் கூடுமான மட்டும் பைபிள் சொல்லுகிறது, சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நாம் என்ன செய்யாதிருப்போம்? விட்டு விடாதிருப்போம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ சபை கூடி வருகிறதுல ஒரு கவனம் செலுத்தணும். ரொம்ப தூரத்துலேருந்து டிராவல் பண்ணி வருவாங்க, ரொம்ப தூரம் கால்நடையாக நடந்து வருவாங்க. ஏழை எளிய ஜனங்கள் கூட நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த கவனிங்க, இப்போ நடக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ அவங்களுக்கும் இப்போ இன்னைக்கு ஊழியர்கள் நமக்கு இருக்கிறது போல அவங்களுக்கும் ஆங்காங்கே கர்த்தர் நியாய பிரமாணிக்கர்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார். எருசலேம் அல்லவட்டல் யூதாவினுடைய ஒரு அனுகிரகம் அதுதான். சமாதானம் உன்னை விட்டு என்ன செய்யாது? நிலை பெறாது. அல்லவட்டால் உன்னை விட்டு வேத பிரமாணிக்கணும் என்ன செய்ய மாட்டான்? ஓய மாட்டாங்கிறது யூதாவுக்கு மேலே உள்ள ஒரு அனுகிரகம். பிரைஸ் கார்டு. இன்றைக்கும் பாருங்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. உலகம் ரொம்ப பெருசு. எல்லா கிராமங்களையும் பல லாங்குவேஜ்லேயும் இப்படி இருக்குது. ஆனால் நமக்கு என்ன கிடச்சிருக்குல்ல? தம்பிங்க கவனிக்கிறீங்களா? நமக்கு என்ன கிடச்சிருக்குல்ல? இதே போல் சான்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கல. இப்படி சமீபத்தில் நம்ம இப்படி சர்ச்சுக்கு வர்றது, வசனங்களை கேட்குறது, பாடுறது, ஜோம் பண்ணுறது, சிலவங்களுக்கெல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும். சில நார்த் இந்திய கிறிஸ்டின்ஸ்லாம் இருக்கிறாங்க, அல்லவட்ட பல மலை கிராமங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த சில இடத்துல ஊழியர்கள் போய் சேர்றதே வீக்லி 1 டே தான் இருக்கும்.
அதுவும் அவங்க போக முடியாட்டு அங்கே ஏதாவது பிரதர்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க நடத்தி முடிச்சிருவாங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி செழிப்பான ஜபங்கள், செழிப்பான வேத வசனங்கள், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், அல்லோட சத்தியத்தை அறிய இந்த மாதிரி எல்லாருக்கும் தருணம் கிடைப்பதில்லை. கைகளை அசைத்து ஒரு அல்லையே சொல்லுங்களேன். அப்போ நமக்கு தந்திருக்கிற தருணங்களை நம்ம பயன்படுத்தணும். அப்போ எருசலேமுக்கு வந்து வர்றாங்க பார்த்தீங்களா. இந்த சங்கீதம் என்ன குறிக்கிறதுனா, இந்த ஆரோகான சங்கீதம் என்று சொன்னாலே இது ஒரு ஏறுமுக சங்கீதம் என்று சொல்வார்கள். எருசலேமுக்கு பிரயாணப்படுறாங்கல்ல, எருசலேமுக்கு தங்கள் ஊர்லேருந்து பிரயாணப்படுறாங்கல்ல, அப்போ இந்த சங்கீதங்கள்லாம் சொல்லிகிட்டே நடப்பாங்க. பொதுவாக ஏதாவது புனித யாத்திரை அல்லவிட்ட எல்லா நம்பிக்கை உடையவர்களும் ஏதாவது ஸ்லாங்கு சொல்லுகிறத கவனிச்சிருக்கிறீங்களா? அவங்க நடந்து போகிறாங்கன்னா, ஏதாவது கொடியை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னா, ரொம்ப கிலோமீட்டர் தாண்டி போகிறாங்கனால எதையாவது என்ன செய்யிட்டு போவாங்க, சொல்லிட்டு போவாங்க. இவ்வளோ நாள் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நமக்கும் இப்படி இருக்கோ. நம்மளும் அப்போ சர்ச்சைக்கு நடந்து வரும்பொழுது அவன் சொல்லுகிறதுக்கு ஒரு சங்கீதம் என்ன செய்கிறது இருக்கிறது. தேவாலயத்துக்கு வரும்பொழுது, அவங்க எருசலேமுக்கு வரும்பொழுது வருஷத்துக்கு 3 முறை இதை அதிகமாக சொல்லி சொல்லி மனப்பாடமாக சொல்லிட்டு வரலாம். நம்ம வாழ்க்கையில் என்ன தெரியுமா, நம்ம பரம எருசலேம். ஆமீன். பாருங்கள், போகிறதுக்கு நம்ம ஆயத்தப்பட்டு இருக்கோம். அனுதினமும் நம்ம தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம், அனுதினமும் சீயோனை உணர்கிறோம், அனுதினமும் இந்த சங்கீதங்களை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். ஆமீன். அப்போ முதல்ல அந்த முதல் சங்கீதம் அவங்க ஊர்லேருந்து கிளம்பி வர்றாங்கல்ல, அப்போ என்ன தெரியுமா, நான் இங்கே குடியிருந்தது போனப்பா. அப்படி ஒரு மென்டாலிட்டி தான் 120வது சங்கீதம் சொல்ல. எப்போ தேவாலயத்துக்கு ஓடி போகலாம், எப்போ எருசலேமுக்கு ஓடி போகலாம். அவங்க வந்து பாருங்கள், எருசலேம்லேயே ஒரே களிப்பாக இருக்கும், ஒரே சந்தோஷமாக இருக்கும், கீத வாத்தியங்களாக இருக்கும், பாடல் சத்தங்களாக இருக்கும். அங்கு ஆமீன் பாருங்கள், வேத வசனங்கள் டீச் பண்ணப்பட்டுட்டே இருக்கும், அங்கு பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ளே வேதனை, வீட்டுக்குள்ளே குடும்ப சண்டை, அளவிட்ட பாருங்கள் ஏதாவது வியாதி, மன கஷ்டம், பல பிரச்சனை இருக்கும். அதனால் பாருங்கள், இந்த சங்கீதம் ஒவ்வொன்றையும் இந்த ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு சங்கீதத்தில் சின்ன சின்ன வசனம் எவ்வளோ நம்ம போகிறோமோ அவ்வளோ தியானிக்க இருக்கிறோம். பார்க்கும்பொழுது நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ட்டில் சொல்கிறாங்க, நான் இங்கே குடியிருந்தது போதும். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, எங்கே போகிறேன்னா எருசலேமு போகிறேன். ஏன்னா இந்த ஜனங்கள் வந்து சமாதானத்தை பகைக்கிறவங்களாக இருக்கிறாங்க. அல்லவிட்டால் பாருங்கள், அவர் சில வார்த்தையை சொல்கிறாங்க. முதல்ல அவங்க சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொன்னால், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன செய்தார், செவி கொடுத்தார். அப்படின்னா இந்த ட்ரிப்பு தடையில்லாமல் நான் எருசலேமுக்கு போனோம், இந்த ட்ரிப்பு தடையில்லாமல் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம், பண்டிகை நாளில் எப்படியாவது நாங்கள் குடும்பமாக சர்ச்சைக்கு போனோம். சில வேளையில் சிலவங்க சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நாள், நிறைய பேர் இது சொல்லி கேட்டிருக்கிறேன், நியூ இயர் ஆராதனைக்கு வர முடியலை, சாத்தான் சில தடைகளை கொண்டு வர்றான். அந்த அளவிட்டா அந்த டிசம்பர் மாதமே என்று சொன்னாலே ஏதோ ஒரு பலகீனம் எங்களுக்கு வருகிறது. இப்படி சொல்கிறவங்க பாருங்கள், முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணணும், அந்த வார்த்தை சொல்லுகிறத நிப்பாட்டணும். கர்த்தர் வந்து நம்மளை விடுவிக்கிறவர், ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறவர். ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாக ஆண்டவர் ஆராதிக்க வர முடியலையா, முதல்ல நீங்கள் அந்தரங்கமாக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அந்தரங்கமாக ஜெபம் பண்ணுறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். பக்கத்தில் இருக்க ஆளுங்க 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்தரங்கத்தில் முதல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க, ஒரு 2 பேர்ட்டையா சொல்லுங்க, அந்தரங்கத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க, வெளியரங்கமாக கர்த்தர் பதில் தருவார். ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்தரங்க ஜெபம் இருக்கணும். வாலிப தம்பிங்கெல்லாம் கவனிக்கிறீங்களா, அந்தரங்க ஜெபம் இருக்கணும். அந்தரங்கன்னா என்னது, ரகசியம். உன் அறை வீட்டுக்குள்ளே போய் அதை தாழ்பால் போட்டுட்டு நீ ஜெபம் பண்ணணும். அதுக்கு நீ அந்தரங்கமாக பாவம் செய்திடக்கூடாது. கர்த்தர் அப்புறம் வெளியரங்கமாக அதை கொண்டு வந்துடுவார். இதில் நான் கண்டுபிடிச்சேன் என்ன தெரியுமா, கப்பலில் நிறைய பேர் ஒளிஞ்சிருக்கலாம், ஆனால் யோனா ஒளிஞ்சிருந்தா கண்டிப்பாக வெளியே தூக்கி விட்டுருவார். உங்களுக்கு புரிஞ்சா? தம்பிங்கள் அல்லோட தங்கச்சிங்க, யாராவது ஒரு ஆளை குறித்து தேவனுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கணும், தேவனுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும்னு வச்சுடுங்க, அந்த தம்பிங்க பொய் சொன்னால் மாட்டிடுவான். அவன் ஏதாவது தப்பு செய்தா, அந்த தங்கச்சி ஏதாவது தப்பு செய்தா கண்டிப்பாக கர்த்தர் காட்டி கொடுத்துருவார். எதுக்கு காட்டி கொடுக்குறாருன்னா, நீ அந்த பாவத்தில் இருக்கிறத தேவன் விரும்பலை, பரலோகம் விரும்பலை. நீ அதனால் என்ன அந்தரங்க இடத்த தேடினாலும் கர்த்தர் வெளியரங்கமாக்கி விட்டுருவார். பைபிள் சொல்லுகிறது, அவருக்கு மறைவிடமான ஒரு இடமோ இல்லை, அவருக்கு அந்தரங்கமான ஒரு இடமோ இல்லை. எல்லாம் எவ்வளவு ஸ்க்ரீன் போட்டாலும், எவ்வளவு ப்ரைவசி பண்ணாலும் அவருடைய கண் எல்லா இடமும் போயிட்டே இருக்கும். ஆமென். கையை உயர்த்தி ஒரு அல்லியே சொல்லுங்களேன். அதனால் இந்த வாலிப பிள்ளைங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு எண்ணம் இருக்கணும், என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார்.
என்னை காணி, என் அந்தரங்கமும் அவருக்கு என்ன செய்யும். எத்தனை நீ மொபைலில் லாக் போட்டாலும் அதையும் தாண்டி அவருக்கு தெரியும். அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அன்படினாலே அந்த சங்கீதத்திலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக முன்கூட்டியே ஜெபம் பண்ணணும். ஒரு வீட்டு வேலை செய்துட்டு இருக்கிறீங்களா, அதை தொடங்குறதுக்கு முன்னாலேயே ஜெபம் பண்ணணும். ஒரு திருமண ஆயத்த வேலை செய்கிறீங்களா, அதை அதுக்கான திட்டமிடுகிறதுக்கு முன்னாலேயே ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த நாட்கள் எல்லாருக்கும் சரீர சுகம், எல்லாரும் சமாதானம், ஜெபத்தை அதிகரிக்கணும். ஆனால் நேர் ஆப்போசிட் என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு வேலைன்னா அப்புறம் ஒரு வருஷம் என்னது கிடையாது, ஜெபம் கிடையாது, சர்ச்சி பக்கத்துக்கும் என்ன வச்சுக்கிறே கிடையாது, வர கிடையாது. அதனால தான் சில வீட்டில் நேர் ஆப்போசிட்டு, சந்தோஷத்தை அனுபவிக்கிற வேளையில் துக்கங்கள். ஏன்னா கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கல, ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. நம்ம ஒரு விஷயத்தை ஆவிக்குரிய பிள்ளைங்க நல்லா புரிஞ்சிடணும். நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார்.